தமிழகத்தில் பண்ணை வீடுகளில் வசிக்கும் மக்களை கொலை செய்து கொள்ளையடிப்பது வழக்கமாக உள்ளது. நெல்லை அருகே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை, திருப்பூர், சென்னிமலை, சிவகிரியில் நடந்த முதியோர் கொலை சம்பவங்களில் ஒரு துளி கூட ஆதாரத்தை கண்டறியவில்லை. தமிழக அரசால் முடியாதென்றால் சிபிஐ விசாரணைக்கு விட்டிருக்கலாம். பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியால் 140 கோடி இந்தியர்களுக்கும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு மூலம் இந்திய மக்களுக்கு இனி வரும் காலம் நல்ல காலமாக அமையும், இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி காட்டுகிறது. இந்தியா வல்லரசாக அறிவிக்கப்படும் நாள் நெருங்கிவிட்டது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பிரிவு உபசார விழாவை ஆளுநர் நடத்தியிருப்பது கண்டனத்திற்கு உரியது. பல்கலைக்கழகம் தோறும் மதவாத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஊழல் வழக்கில் உள்ளவரை, அதிலும் பினாமி கம்பெனி உருவாக்கி ஊழல் புகாரில் சிக்கியவரை எப்படி ஆளுநர் மாளிகையில் வரவேற்றார்? ஜெகநாதன் முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணைக்கு ஏறி இறங்கிக் கொண்டிருப்பவர். துணைவேந்தராக இருக்கும் போதே ஜாதி பெயரை சொல்லி ஒருவரை திட்டியதால் வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழான வழக்கில் கைது செய்யப்பட்டவர். விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கைது செய்ய நேரிடும் என உயர்நீதிமன்றத்தாலேயே எச்சரிக்கப்பட்டவர். இவரது பதவிக்காலம் முடிந்த பிறகும் பணி நீட்டிப்பு வழங்கியதோடு அவரது பிரிவு உபச்சார விழாவை ஆளுநர் மாளிகையிலேயே நடத்தியதன் வாயிலாக வேந்தர் என்ற பொறுப்பில் இருப்பதற்கான தகுதியை ஆளுநர் இழந்துவிட்டார். தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தி உயர்கல்வியின் மாண்பை சீர்குலைத்துள்ள ஆளுநர் பல்கலைக்கழக வரலாற்றில் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்டார் என்றும் அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு அமைப்புகள் வழக்கு தொடர்ந்துள்ளன. இதில் தாவேக தன்னை இணைத்துக் கொண்டுள்ளது. சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய திமுக அரசு இதை கண்டுகொள்ளவில்லை. தீர்மானம் போட்டு வீட்டில் வைத்துக் கொண்டால் எதுவும் நடக்காது. வழக்கில் தமிழக அரசு தன்னை இணைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் மக்களை ஏமாற்றுவது போல இந்த விஷயத்திலும் திமுக நாடகமாடி ஏமாற்றுகிறது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டு திமுகவினர் பயப்படுகின்றனர். ஆளுநர் ஆர்.என். ரவியை மிகப்பெரிய எதிரி போல் சித்தரித்து போராட்டம் நடத்துகின்றனர். கட்சியின் முதல் மாநாட்டிலேயே பாஜக எங்கள் கொள்கை எதிரி என தலைவர் விஜய் அறிவித்துவிட்டார். எனவே அந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை என்றும் நிர்மல்குமார் பேசியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றம் வாயிலாக நல்ல தீர்ப்பு கிடைத்து நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குற்றங்கள் 52% அளவுக்கு அதிகரித்துள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக அரசு மத சார்பின்மையை சிதைக்கும் வகையில் ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யும் வகையில் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்துவதோடு மத சார்பின்மையை காப்போம் என அறைகூவல் விடுக்கும் வகையில் திருச்சியில் மே 31ஆம் தேதி பேரணி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத சார்பின்மை மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அவற்றை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதன்படி ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி உட்பட 13 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. ஒட்டுமொத்தமாக 92.09% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முடிவுகளை வெளியிட்டார். மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். பள்ளி மாணவர்களுக்கு கைபேசி எண்ணுக்கும், தனித் தேர்வர்களுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணுக்கும்
குறுஞ்செய்தி வழியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து மே 18ஆம் தேதி விண்ணில் ஏவப்படும் செயற்கைக்கோள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார். துருக்கி நிறுவனமான செலிபி ஏர்போர்ட் சர்வீசஸ் இந்தியா என்ற நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அனுமதியை விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு ரத்து செய்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீருக்கு மீண்டும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க மத்திய அரசு தொடர்ந்து தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார்.